ஹெப்சிபா மனோகரன். மேடம், சாதிவெறி தீண்டாமை போய் பேசுவதை விட அசிங்கம் அந்த தீண்டாமை சாதி வித்தியாசம் பார்க்காமல் இருக்க கதை கூறுங்கள் மாமி. மேடம்னு ஆரம்பித்து மாமின்னு முடிக்கணுமா? எனக்கு தெரியல. சரி, சாதி வெறிங்கிறது தீண்டாமையை விட அசிங்கம் அப்படின்னா எல்லாமே அசிங்கம்தான். இதை விட அது அசிங்கமா, அதை விட இது அசிங்கமான எல்லாமே எல்லாத்தை விட அசிங்கம்தான். எனக்கு தெரிஞ்சு தீண்டாமைங்கிறது நான்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே இருந்ததில்லை. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி காலத்துலலாம் இருந்திருக்கு, எனக்கு தெரியும். அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். நான் என்னோடய குடும்பங்களில் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் பாட்டி காலம்பரை எழுந்தோன்னே குளிச்சுடுவா. பாட்டி மடி துணி மேலே உணர்த்திருக்கும். அது யாரும் எடுத்து மடித்து வைக்கக்கூடாது, பாட்டி தான் எடுப்பாள். பாட்டி குளிச்சுட்டு தான் புடவையை தானே அலசி போட்டுட்டு அந்த கம்பியில் மேலே யாருக்கும் எட்டாத அந்த கம்பியில் போட்டு ஒரு கழி இருக்கும், அதால் எடுத்து இந்த புடவை கட்டின்ட்டு தான் வெளியிலே வருவாள். கிச்சனுக்கே குளிச்சாதான் அலவுட். அப்போ பை எனி சான்ஸ் பேர பசங்க நாங்கள் யாராவது பேரன் பேத்திகள் மேலே பட்டுட்டாக்கா உடனே போய் திருப்பி குளிப்பாள். பூஜை ஆகி முடிக்கிற வரைக்கும், பூஜை ஆகி சாப்பாடெல்லாம் ஆகி முடிக்கிற வரைக்கும் யாரும் மேலே படக்கூடாது. இது ஒரு தீண்டாமையா அப்படின்னா அது அவர்களுடைய ஆச்சாரம் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க டிஸ்கிரிமினேஷன் எதுவும் பண்ணல. நாங்கள் சின்ன பசங்க தானே, எங்களை அதனால் திட்ட மாட்டாங்க. அங்கேருந்து வரும்போது பார்த்து 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 அப்படியே ஓடி வராத மேலே விழுந்துராத வேலையெல்லாம் முடியல, பூஜை முடியல அப்படின்னு அவங்க குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியும் பிரேக் அடிக்க முடியாமல் நாங்கள் போய் விழுந்து வச்சோம், தொட்டு வச்சோன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சொன்னேன் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்னு போய் திருப்பி குளிச்சுட்டு வருவாங்க. தலையில் தண்ணி விட்டுட்டு தான் புடவை, அந்த மடி புடவை கட்டிட்டு வருவாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சு சாப்பாடு ஆற வரைக்கும். இதுதான் நாளடைவில் மருகி நான் பூஜைக்காக, நான் சமையலுக்காக மடியாக இருக்கிறதுங்கிறது, யாரும் மேலே படக்கூடாதுங்கிறது தீண்டாமையாக மாறித்தான்னு எனக்கு தெரியல. என் குடும்பங்களில் நான் பார்த்தது இதுதான். வெளியில் பூஜை பண்ணுறவங்க, பூஜைக்கு யாகம் ஹோமங்கள்லாம் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்கங்கிறத நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு உத்தேசம், நான் இதுக்கு போகிறேன் அதனால் யாருமே மேலே படாதீங்க அப்படிங்கிறது வேறு. இந்த ஜாதியில் நீ பிறந்திருக்க அதனால் நீ மேலே படாத அப்படிங்கிறது வேறு தான். இது ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட ஒரு கேவலமான ஒரு குணமாக இருந்திருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் நந்தனார் சரித்திரம் படித்தப்பவும் இதை நான் உணர்ந்தேன். நம்மக்கிட்ட நிறையா இது இருந்திருக்கு அந்த காலத்தில், ஒரு காலத்தில் அப்படின்னு. நிறையா பெரிய புராணத்து கதைகள்லாம் படிக்கும் பொழுது இதோட அந்த சென்ஸ் நமக்கு கொஞ்சம் அங்கங்கே நல்லா எடுத்து தெரியும், இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு. எது எப்படியோ என்னுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை என்னன்னா, ஹெப்சிபா, இன்னைக்கு நீ என்னை விட தாழ்ந்தவன், நீ என்னை தொடாதே அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொன்னோன்னாக்கா, நாளைக்கு மேலை நாட்டிலேருந்தோ அரபு நாடுகள்லேருந்தோ எங்கேருந்தோ மங்கோலியாலேருந்தோ ஒருத்தன் உன்னை விட நான் பெரியவன், எனக்கு நீ அடிமைன்னு நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினான். அதனால் பொறுத்தியாரை நம்ம நம்மளை விட தாழ்ச்சின்னு சொல்கிறத விட மடத்தனம் இன்னொன்று இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இதை தாண்டி இது இன்னும் இருக்கா, இப்போ கூட இருக்கான்னா, நான் எனக்கு கிராமங்களோட டச் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமாக கிராமங்களோட டச் போயிடுது. குலதெய்வம் கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு எப்போயோ ஒரு நாள் போகிறது வேறு, அங்கேயே வாழறது வேறு. அதனால் இன்னமும் அங்கே என்னென்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் அந்த ஆங்கிளில் எனக்கு பேச முடியாது. இருந்ததுன்னா அதை விட அபத்தம், அசிங்கம் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு விதத்தில் நம்ம முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சாதனமே இந்த சாதி வெறி தீண்டாமையாக தான் இருக்குங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். அதுக்காக நாளைக்கே கலப்பு திருமணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி வேறு இந்த இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கையில் எடுத்து பண்ணணும் அப்படின்னா எனக்கு அது கரெக்டாக சரியான்னு தெரியல. திருமணம் அப்படிங்கிறது பெரியவர்களாக பார்த்து பண்ணி வைக்கிறோம். என்ன தான் பண்ணி வச்சா கூட ஒரு விதத்தில் நான் குழந்தைகளை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கினதுக்கப்புறம் நானே பார்த்தா கூட உனக்கு பிடிச்சிருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுன்னு தான் நம்மளே பொண்களை கேட்குறோம்.
அப்படி இருக்கும்பொழுது கலப்பில் தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறதுமே ஒரு விதத்தில் திணிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரவர்களுக்கு விருப்பப்பட்டவர்களை அவரவர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அது யாருங்கிறது தேவையில்லை. எப்பேற்பட்ட குணமுடைய பையன், எப்பேற்பட்ட குணமுடைய பொண்ணுங்கிறது தான், குணம்தான் அங்கே முக்கியங்கிறது நான் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மேட்ரிமோனி சைட்லலாம் ஃபேர், வெரி ஃபேர், இந்த காம்ப்ளெக்ஷன் கேட்குறது ஒரு பெரிய தீண்டாமையினுடைய மறு உருவம் அப்படின்னு தோணும். என்னோடய பொண்ணுக்கே ஜப்பானில் வேலை பார்க்குறான் பையன் சொல்லி ஒருத்தர் வந்து, நீங்கள் ஃபேரில் காம்ப்ளெக்ஷனில் ஃபேர்னு போட்டிருக்கீங்க, நாங்கள் வெரி ஃபேர் தான் பார்க்குறோம், உங்கள் பொண்ணு வெரி ஃபேராக இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போவே என் பொண்ணு சொன்னால், இந்த வரனை கட் பண்ணு, வெரி ஃபேருங்கிறதுலாம் ஒரு குவாலிஃபிகேஷனா, வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவளுக்கு கட் பண்ணு, இவங்களுக்கு காலே கட் பண்ணுமா அப்படின்னு. ஸோ அப்படித்தான் நாங்கள்லாம் இருக்கோம். நிறைய குடும்பங்கள் ஃபார்வர்டாக மாறியாச்சு, இன்னும் மாறாமல் எங்கேயாவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய தெய்வ வழிபாடுகளையும் நம்மளுடைய குல முறைகளையும் இந்த தீண்டாமையோடு நம்ம சேர்த்துக்காம, இது வேற அது வேறங்கிற பகுத்து அறிகிற அறிவோட மற்றவங்களை தாழ்மைப்படுத்தாமல் நம்ம வேலையை பண்ணிக்கிறது மாத்திரம்தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த எண்ணம். நன்றி.